Hi guys, welcome to my channel. Today நம்ம பார்க்க போகிறது ரீஜேசினா எனிமீஸ் அப்படிங்கிற பிஎல் மேங்கா தான். ஸோ இந்த மேங்காவோட ஸ்டார்டிங்கே வந்து சென்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் வருது. சென்னோட ட்ரீம் எல்லாமே ஒரு நல்ல யூனிவர்சிட்டிக்கு போகணும், எந்த ஒரு இஷ்யூவும் இல்லாமல் அப்படிங்கிறது தான். ஆனால் இவனோட லைஃப்ல வந்து ஒரு பீம் மாதிரி ரென் வந்து அப்பியர் ஆயிருக்கான். இவன் எப்பெல்லாம் வந்து ஸ்ட்ரகிள் பண்றானோ அந்த டைம்ல ஒரு வெளிச்சம் மாதிரி ரென் வந்து அவன் அதுல இருந்து காப்பாத்திருக்கான். இருள இருந்த சென்க்கு கிடைச்ச வெளிச்சம் மாதிரி தான் ரென் வந்து இருந்தான். ஒருவேளை இவனோட ஹார்ட் வந்து பீட் ஆகாம இருந்துருந்துச்சு அப்படின்னா, ஒருவேளை ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற அந்த பவுண்டரியை தாண்டாம இருந்திருந்தாங்க அப்படின்னா எல்லாமே வந்து நல்லா தான் இருந்திருக்கும். ஆனா இவனோட ஃபீலிங்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆகும் அப்படிங்கிறத இவன் கனவுல கூட நினைச்சு பார்த்ததில்ல. இது எல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டே அவனோட மொபைலை வந்து அவன் வந்து பார்த்துட்டே இருக்கிறான். அதோட சீன் வந்து அங்க கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன்லேயே வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கான் சென். அப்ப அவனோட கசின் வந்து அவனோட கிளாஸ்மேட் ரென் வந்து கால் பண்ணா, அவன் கூட ஏதோ பேசியே ஆகணுமா அப்படின்னு சொல்லவும், இப்ப வா அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்கறான். ஆமா, அவன் உனக்காக வெளில தான் வெயிட் பண்றான்னு சொல்லவும் இவன் விழுந்தடிச்சு எந்திக்கிறான். ஏன்னா வெயிட் பண்றான், அதுவும் வெளியிலையா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடி வந்து கதவை திறந்து பார்த்தா ரென் வந்து அங்கதான் நிக்கிறான். என்னால தூங்க முடியல அப்படின்னு இவனை பார்த்ததுமே சொல்றான். அதை கேட்டதும் இவன் வந்து நான் நல்லா தான் தூங்குனேன்னு சொல்லவும், உன்கிட்ட இப்ப யார் இதை கேட்டா அப்படின்ட்டு இவன் கொஞ்சம் கோவப்படுறான். இதெல்லாம் பார்த்த சென்னோட கசின் வந்து இங்க என்ன நடக்கு அப்படின்னு கேட்கவும், இல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ போய் தூங்கு, டைம் ஆயிட்டுன்னு சொல்லவும் அவன் அங்கேருந்து போயிடுறான். அவன் போனதுமே சென் வந்து ரென்னை உள்ள வர சொல்றான். இவனும் உள்ள வரான். 11 மணி ஆகுது. இப்போ இவன் எதுக்காக வந்திருக்கான்? நான் நாளைக்கு பேசலாம்னு நினைச்சேன், நீ ஏன் இன்னைக்கே வந்தா அப்படின்ட்டு சென் கேட்க, ஏன் எப்படிலாம் என்ன ரிஜெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத திங்க் பண்றதுக்கு உனக்கு டைம் வேணுமா அப்படின்ட்டு ரென் கேட்க, என்னடா சொல்றான் அப்படிங்கிற மாதிரி இவன் பார்க்குறான். என் காலை கட் பண்ணல, அதுக்கப்புறம் நான் நிறைய திங்க் பண்ணேன். எவ்வளோக்கு எவ்வளோ நான் திங்க் பண்ணுறனோ அவ்வளோக்கு அவ்வளோ எனக்கு கோவம் வந்துட்டே தான் இருந்துச்சு. ஏன் நீ என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டுக்கா? காலைல 6 மணிக்கு நான் எழுந்திரிச்சேன். 4 மணிலேருந்து 8 மணி வரை நான் உனக்காக வெயிட் பண்ணேன். 10 நிமிஷம் 20 நிமிஷம் வெயிட் பண்ணல, 4 மணி நேரம் நான் வந்து உனக்காக வெயிட் பண்ணேன். ஆனால் நீ வரவே இல்லை. சடனாக வந்து எனக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண என்னால் வர முடியாதுன்ட்டு. ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கானே, அதை கேட்கணும் அப்படிங்கிறதுலாம் உனக்கு இல்லை. நீ பாட்டு கட் பண்ணுற, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு இவனோட ஷோல்டரை பிடிச்சி உழுக்குன்னு உழுக்குறான். நான் உன்னை லவ் பண்ணுறேன், ஆனால் உன்னால் லவ் பண்ண முடியாது அப்படிங்கிறதும் எனக்கு தெரியும். அதுக்காக என்னோட ஃபீலிங்ஸில் வந்து இந்த மாதிரி விளாடுறதுக்கு உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா அப்படிலாம் இவன் கண்ணீர் பொங்க பேசிக்கிட்டு இருக்கா. சென் வந்து அப்படி பிரமிப்பாக இவனை பார்க்குறான். நல்லா பேசிக்கிட்டு இருந்தவன் சடனாக அழ ஆரம்பிச்சிடுறான். ஏன்னா அவனோட லைஃப்பில் வந்து இந்த அளவுக்கு அவன் அப்செட்டே ஆனது கிடையாது. அதுவும் சென் முன்னாடி இப்படி அழுறனே அப்படின்ட்டு இவன் வேகமாக ஃபேஸை வந்து தடைச்சிக்கிட்டு இருக்கான். இப்போ இவனுக்கு என்ன ஆச்சு, எதுக்காக இவன் இப்படி அழுறான் அப்படின்ட்டு இவன் அவனை டச் பண்ண போக இவன் வந்து கையை தட்டி விட்டுறான். ரென் வந்து ரொம்ப எம்பாரசிங்கா ஃபீல் பண்றான். அப்படி சென்னை பக்கத்துல இருக்க சோஃபால தள்ளி விட்டுட்டு இவன் அவனுக்கு மேல உட்காந்துக்கிறான். என்னை விட்டு ஓடி போயிடலான்னு மட்டும் நீ திங்க் பண்ணாத, சரியா? உன்னை நான் விடவே மாட்டேன். இந்த ரென் உன்னை ஈஸியாக விடுவேன்னு மட்டும் கனவுல கூட நினைக்காதன்னு சொல்லிட்டு மிரட்டுறான். டே ஒரு நிமிஷம் நான் பேசுறத கேளேன் அப்படின்னுட்டு சென் வந்து பேச வரான். என்ன சொல்ல போறேன்? காலை வந்து கட் பண்ணதுலேயே உனக்கு தெரிய வேண்டாம் நான் உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டேன்ட்டு இதுதானே சொல்ல போறேன் அப்படின்ட்டு இவன் அவனை பிடிச்சி ஆட்ட ஒரு கிடத்துல சென் வந்து சொல்லிடுறான், நான் உன்னை ரிஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நினைச்சு கூட பார்க்கலாம் அப்படின்னு சொன்னதுமே அப்பதான் ரென் வந்து கொஞ்சம் காம் ஆகுறான். காம் ஆயிட்டு என்ன சொல்ல வர அப்படின்ட்டு இவனை பார்த்து கேட்க, இவங்க 2 பேரும் போட்ட சத்தத்துல உள்ள இருந்த சென்னோட கசின் வந்து வேகமா ஓடி வரான். இங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, இல்ல ஒன்றும் இல்லை, நீ போய் தூங்கு அப்படின்ட்டு சென் வந்து அவனை அனுப்பி வைக்கவும் வந்த ஸ்பீட்லேயே அவனும் திரும்பி போயிடுறான் ரோபோட் மாதிரி. சரி வா உள்ள போய் பேசலாம் அப்படின்ட்டு சென் வந்து ரென்னை அவனோட ரூம்க்கு கூட்டு போறான். 2 பேரும் உள்ள போறாங்க. ரூம்குள்ள போய் என்ன பண்ண போறாங்க அப்படின்ட்டு சென்னோட கசின் வந்து ஒட்டு கேட்டுட்டு இருக்கான் ஆன்டி மாதிரி. உள்ள போனதுமே ஃபர்ஸ்ட் ரென் வந்து அவனை உட்கார வைக்கிறான். பெட்ல உட்கார வச்சுட்டு பொறுமையா பேசுறான். ஃபர்ஸ்ட் நான் தான் உன்கிட்ட சாரி சொல்லணும். காலையிலே வந்து எந்திரிச்சு கிளம்பிட்டேன். ஆனால் நான் வந்து எப்போ வீட்டில இருந்து கிளம்புனோ அதுக்கப்புறம் ஒரு சின்ன இன்சிடென்ட் ஆச்சு, அதனால என்னோட மொபைல் வந்து உடஞ்சிடுச்சுன்னு சொல்றான். ஓ மொபைல் உடஞ்சிடுச்சா அப்படின்ட்டு இவன் அப்பந்தான் வந்து திங்க் பண்றான். அப்படியே கீழே உட்காரான். கீழே வந்து உட்காந்துட்டு, நீ என்கிட்ட சொன்னல உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னுட்டு அந்த வார்த்தையை சொல்லவுமே சென்க்கு வந்து ரொம்ப ஷை ஆயிடுறான். ஏன்னா இவன் வந்து அவனோட மனசில் இருக்க எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு ஷார்ட் அவுட் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத முடிவு எடுத்துட்டு ரென் கிட்ட போய் சொல்லலான்னு இருந்தான். ஆனால் ரென் வந்து இவ்வளோ அடமண்ட்டாக இருப்பான், கொஞ்சம் கூட பேஷண்ட்டாக இருக்க மாட்டான் அப்படிங்கிறது இவனுக்கு தெரியலை. எனக்காக வெயிட் பண்ணுறியா அப்படின்ட்டு கேட்கவும் ரென்க்கு வந்து எதுவுமே புரியலை. என்ன சொல்கிறா அப்படின்ட்டு அவன்கிட்ட கேட்க இவன் வந்து தரையிலே கோலம் போடுறான். இப்போ இவன்கிட்ட சொல்லலாமா வேணாமா?
இன்னைக்கு சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்றான். நீ வந்து என்னை பார்த்தாலே சொல்லிடுவேன் நான் வந்து இன்னும் செட்டில் ஆகல அப்படின்னுட்டு. ஆமா இதெல்லாம் நீ ஏன் இப்போ சொல்ற, நான் என்ன உன்னை மேரேஜா பண்ண போறேன் அப்படின்ட்டு ரென் பேனிக்காக. இல்ல நான் சீரியஸா தான் சொல்றேன், சம் ரீசன்ஸால எனக்கு வந்து நிறைய கடன் இருக்கு, அந்த அமௌண்ட்டும் வந்து சின்னதுலாம் இல்ல ரொம்ப பெருசு, என்னால இப்போதைக்கு அதை வந்து திருப்பி கொடுக்க முடியாது. அது மட்டும் இல்லாம என்னோட பேரண்ட்ஸ் அப்படின்ட்டு இவங்களுக்கு ரென் வந்து அவனை ஸ்டாப் பண்றான். சென் இதெல்லாம் நீ எதுக்காக சொல்ற, இதெல்லாம் சொன்னா அப்படின்னா நான் உன்னை வந்து விரும்புறத நிறுத்திடுவேன்னு நினைக்கிறியா, உன் மேல இருக்க பாசம் குறைஞ்சிரும்னு நினைக்கிறியா, இல்லை இது எதுவுமே தெரியாம நான் உன் மேல வந்து என்னோட விருப்பத்தை திணிக்கிறேன்னு நினைக்கிறியா? எல்லாமே எனக்கு தெரியும் சென், உன்னை பற்றி இருக்க ஒவ்வொரு விஷயமும் எனக்கு தெரியும், உன்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நான் வந்து உன்கிட்ட ப்ரப்போஸே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவும் இவன் கொஞ்சம் ஷாக் ஆகுறான். இவனுக்கு எல்லாமே தெரியுமா அப்படின்ட்டு இவன் பார்க்குறான். இல்லை அது இல்லை அப்படின்ட்டு இவன் வந்து இன்னும் இழுக்க, இது இல்லையா என்னை ரிஜெக்ட் பண்ண போகிறானா அப்படின்ட்டு இவனுக்கு வேர்த்து கொட்டுது. சரி இன்னைக்கு இவன்கிட்ட கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நீ என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்கவும், இப்போதைக்கு நான் வந்து ஒரு நல்ல காலேஜுக்கு போகணும், நம்பர் 1 யூனிவர்சிட்டிக்கு போகணும், அதுதான் என்னோட ட்ரீம். அதுக்காக நான் வந்து என் ஸ்டடீஸில் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும், என்னோட லைஃபையே நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இருக்க நான் வந்து உனக்கு ஒர்த் இல்லை, அதுக்காக நான் வந்து நிறைய உழைக்கணும் அப்படிலாம் இவன் பேசிக்கிட்டு இருக்க. ரென்க்கு வந்து இவன் என்ன சொல்ல வரான் அப்படிங்கிறதே புரியலை. இவன் என்னை லவ் பண்ணுறானா இல்லையான்னு தானே கேட்டேன், இவன் ஏன் சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறான் அப்படின்ட்டு ரென் வந்து இவனை பார்க்க, டாப் ஸ்டூடெண்ட்லாம் இந்த மாதிரி தான் பேசுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கையை தூர எடுக்கிறான். அப்போ வந்து சென் அவனோட கையை பிடிச்சி இழுத்து, சரி நான் சுற்றி வளைக்காமல் ஸ்ட்ரைட்டாக பாயிண்ட்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கும் உன்னை பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறான். ஸ்டார்டிங்லேருந்தே வந்து எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் என்னை சுற்றி இப்போ கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு இவன் சொல்ல வரான். பட் அதெல்லாம் ரென்க்கு தேவையே இல்லை. இவனோட வாயிலிருந்து அந்த வார்த்தைக்காக தான், இவனை பிடிக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைக்காக தான் ரென் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தான். அது போதுமே அவனுக்கு. வேகமாக அவனை பிடிச்சி அந்த பெட்டில் வந்து தள்ளுறான். இதையே நீ ஃபஸ்ட்டே சொல்லலை, நான் வந்தேன்ல அப்போவே நீ சொல்லியிருக்கலாம்ல, நான் அல்ற ரேஞ்சுக்கு போயிட்டேன் அப்படின்ட்டு இவன் மனசுக்குள்ளே நினைக்கிறான். எப்போ நீ என்னை பேச விட்ட அப்படின்ட்டு சென் வந்து சொல்ல, என்னை எம்பாரசிங்கான சுச்சுவேஷனில் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே நீ இதெல்லாம் பண்ண அப்படின்ட்டு இவனோட கண்ணத்தை பிடிச்சி கிள்றான். இல்லை நீ தான் தப்பாக நினச்சிக்கிட்ட அப்படின்னு சென் சொல்கிறான். ஆனால் அதை கேட்குற நிலமையில ரென் வந்து இல்லை. அவனோட கண்ணத்தை பிடிச்சி இன்னும் நல்லா கிள்ளி விடுறான். அப்போ தான் சென் வந்து, நீ அழுறதால வந்து எம்பாரசிங்காக ஃபீல் பண்ணுறியா, உன் ஃபேஸை பாரு எவ்வளோ ரெட்டிஷாக இருக்குன்னுட்டு, ரொம்ப க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை டச் பண்ண போக, என் ஃபேஸ் ரெட்டாக இருக்குங்கிறது உனக்கு தெரியும், ஸ்டில் வந்து நீ அதை டச் பண்ணுற பார்த்தியா, உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லை அப்படின்ட்டு இவன் அவனை பார்த்து சொல்ல, அப்போ நான் டச் பண்ணக்கூடாதா அப்படின்ட்டு சென் கேட்க, நீ டச் பண்ணலாம் பட் டச் பண்ணதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோ அப்படின்ட்டு ரென் சொல்கிறான். இல்லை என்னால் முடியாது, இப்போவே முடியாது அப்படின்ட்டு சென் சொல்ல, பர்வர்ட் அப்படின்னு சொல்கிறான். அதாவது பொம்பளை பொறுக்கின்னு சொல்லுவான்ல அந்த மாதிரி அவன் சொல்ல, ரென் வந்து சென்னோட கண்ணை பார்க்குறான். ஏன்னா கண்ணு வந்து பொய் சொல்லாதுன்னு சொல்லுவாங்க. சென்னோட கண்ணில் வந்து அவ்வளோ லவ் இருக்கு, இவன் உண்மைதான் சொல்றான் அப்படின்ட்டு ரென்க்கும் புரியுது. இருந்தாலும் இவனுக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு, ஒருவேளை நான் கனவு உலகத்துல இருக்கணும், சென் வந்து என்கிட்ட இப்பெல்லாம் பேச மாட்டானே அப்படின்ட்டு இவன் யோசிச்சுக்கிட்டே இருக்க. அந்த டைம்ல சென்னோட கசின் வந்து வரான். ரொம்ப லேட் ஆயிடுச்சு, உன் கிளாஸ்மேட் வீட்டுக்கு போலையான்னு கேட்க, ஆமால ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு ரென் இங்கேருந்து கிளம்ப, சென் வந்து அவனை பிடிச்சி இழுக்கிறான். இல்லை இவன் எனக்கு வீட்டுக்கெலாம் போகல, இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லவும், சென்னோட கசினை விட ரென்க்கு தான் வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. இவங்க 2 பேரும் கண்ணாலே பேசிக்கிட்டு இருக்க. சென்னோட கசின் வந்து இருமுற மாதிரி ஒரு ஆக்டிங்கை போட்டுட்டு, ஒரு நிமிஷம் நீ வெளில வா நான் உன்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அவன் ஆன்சர் கூட வெயிட் பண்ணாமல் சென்னை வந்து தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆச்சுன்னு பார்த்தா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்னுட்டு சென்னை ரென்னை வழி அனுப்பி வைக்கிறான். இதெல்லாம் பார்த்த ரென்க்கு வந்து சிரிப்பு தான் வருது. எதுக்காக நீ சிரிக்கிற அப்படின்ட்டு சென் கேட்கவும், என்னை விடுறதுக்கு உனக்கு மனசே இல்லைல்ல அப்படின்ட்டு இன்னும் விழுந்து சிரிக்கிறான். உங்ககிட்ட பேசணும் அப்படின்ட்டு எனக்கு ஆசையாக தான் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நான் ஃபஸ்ட் டைமாக ஒரு ஃப்ரெண்டை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறான். எப்போல்லாம் என் கசின் வந்து வீட்டில் இல்லையோ அப்போ நீங்கள் வந்து ஸ்டே பண்ணு சரியா, நம்ம 2 பேரும் நைட் ஃபுல்லாக பேசலாம் அப்படின்ட்டு சென் சொல்கிறான். இவங்க பேச மட்டுமா செய்வாங்க? அங்கேருந்து போகிற ரென்னா வந்து, ஒரு நிமிஷம் இரு, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னுட்டு, இன்னைக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நல்லா தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு குட் நைட் சொல்கிறான். நாளைக்கு பார்ப்போம் குட் நைட் அப்படின்னு சொல்லவும், ரென் வந்து இவனை பார்க்குறான். இதுவே நார்மல் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க அப்படின்னா இந்த குட் நைட் வந்து அவனுக்கு ஓகேவாக தான் இருந்திருக்கும். ஆனால் இப்போ அவங்க என்ன நார்மல் ஃப்ரெண்ட்ஸாவாக இருக்கிறாங்க, 2 பேரும் ஆல்மோஸ்ட் கப்புள் ஆக போகிறாங்க. வேகமாக திரும்புகிறான். என்னடா பண்ணுறான் அப்படின்ட்டு சென் வந்து ஷாக் ஆகிட்டே பார்க்க, அப்படியே இறுக்கி அணைச்சி ஒரு கிஸ் கொடுத்துட்றான். இதை வந்து சென் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல. நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன், நீ யூனிவர்சிட்டி போகிற வரை உனக்காக நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்கிறான். சென் வந்து அப்படி பிரமிப்பாக அவனை
பார்த்துட்டே இருக்கிறான். நம்ம நாளைக்கு பார்க்கலாம், குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சிரிச்சுட்டே போகிறான். அதோட இந்த சீன் வந்து இங்கே கட் ஆகுது. ஸோ உங்களுக்கு நான் எப்படி ரிவ்யூ பண்ணேன் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.